කියන්න කැමති විදේශගත ශ්‍රී ලාංකිකයෝ ඉන්නවා. ඒගොල්ලෝ මේ නාද ලංකාවේ සිටිසන් නමුත් පිටරට ඩ්‍රයිවිං ලයිසන්ස් එකක් තියෙනවා නම් අපි ඒගොල්ලන්ට ලබන සතියේ ක්‍රිස්මස් එක ත්‍යාගයක් විදියට අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයෝ ලංකාවට එනවා නම් බෝඩින් පාස් එක ඉදිරිපත් කරාට පස්සේ යාර ඩ්‍රයිවිං ලයිසන්ස් එක ගන්න පිටරට කටුනායකද යාටත් පුළුවන් ඩ්‍රයිවිං ලයිසන්ස් එක එතනින් ගන්න වේරහැර ඇවිල්ලා කාලේ ගන්න ඕනේ. ඒක නත්වල දෙන ත්‍යාග විදේශ ලංකාවට එන ශ්‍රී ලාංකිකයා. அங்கோ ஸ்தூதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நாம் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு போகும்போது அடடா சரியான டைமில் கிடச்சிருக்குடா. நீங்கள் உங்களுடைய போர்டிங் பாஸை காட்டினீங்கன்னா போதும், உங்களுடைய போர்டிங் பாஸை காட்டினீங்கன்னாலே போதும், உங்களுடைய போர்டிங் பாஸையும் உங்களுடைய பழைய எக்ஸ்பயர் ஆகின டிரைவிங் லைசன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய டிரைவிங் லைசன்ஸ் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலேயே பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்களுடைய இலங்கையினுடைய காலாவதியான டிரைவிங் லைசன்ஸை ஓன் ஸ்பாட்டில் அதே இடத்துலையே உங்களுக்கு அதுக்குரிய ஃபைன் அதுக்குரிய சார்ஜஸை கட்டிட்டு புதுப்பித்து கொள்ள முடியும். ஓகே, அதுதான் இந்த நத்தாருக்கு இலங்கை அரசாங்கத்தால் தற்போது அமைச்சர் பிமல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஓகே, இன்னொரு முக்கியமான தகவல் கேட்டதோடய நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தான் லாஸ்ட். இலங்கை தூதரகத்தில் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இலங்கை தூதரகத்தில் தற்போது தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து அது சம்பந்தமான தகவலை கேட்டுக்கொண்டேன். அதற்கு இணங்க, ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ் எதிலையுமே அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை தூதரகத்தில் கிட்டத்தட்ட எனக்கு அவங்களுடைய இந்த நேரத்தில், அதாவது நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரியாக 4:31 கிட்டத்தட்ட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நிமிடம் 14 செகண்ட்ஸ் இலங்கை தூதரக இலக்கமான 25354611 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக எனக்கு இந்த தகவலை வழங்கியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. மறந்துடாதீங்க, போர்டிங் பாஸோட நாட்டுக்கு போனீங்கன்னா நாட்டில் இந்த போர்டிங் பாஸையும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸையும் கொடுத்து உங்களுடைய வெளிநாட்டு டிரைவிங் லைசன்ஸையும் காட்டி, இதோ என் வெளிநாட்டு டிரைவிங் லைசன்ஸ் இதோ நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய புதிய டிரைவிங் லைசன்ஸை இங்கே ரினியூவல் பண்ணிக்கொள்ளணும், ஆன் ஸ்பாட்டில் எனக்கு டைம் இல்லை. இதே மாதிரி தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் ரினியூவல் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய போர்டிங் பாஸ் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை காட்டி நாட்டில். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கை தூதரகத்தில் உங்களுடைய காலாவதியாகிய இலங்கை ஓட்டுநர் உரிமம், சாரதி அனுமதி பத்திரம், டிரைவிங் லைசன்ஸ், அதை நீங்கள் புதுப்பிக்கணுமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மெடிக்கல் டெஸ்ட்டுக்குரிய லிஸ்ட் இருக்குது அவங்கள்ட்ட. சாரி, மெடிக்கலுக்கான லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து அந்த லிஸ்டின் ஊடாக என்னென்ன மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த மெடிக்கல் லிஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், இலங்கை தூதரகம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கியிருக்கிறாங்களோ அது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்கள் அந்த மெடிக்கல் எல்லாத்தையுமே இங்கே எடுக்கணும். ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போய் மெடிக்கல் எடுத்த பிறகு உங்களுக்கு அதற்குரிய என்ன தேவையான சலுகைகள் இருக்குது அப்படின்றத அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸையும், அதாவது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய மெடிக்கலில் எல்லாமே ஃபிட்டாக, எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் கிடைச்ச பிறகு, உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு மெடிக்கல் அந்த ரிசல்ட்டோட நீங்கள் தூதரகத்துக்கு போனீங்கன்னா தூதரகத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை ஆரம்பிக்க அனுப்புவாங்க. அதற்குரிய சார்ஜஸாக பார்த்தீங்கன்னா 34 தினார் கட்டணமாக, அதாவது கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயின்படி 1000 ரூபாய் மேனிக்கு பார்த்தாலும் 34,000 ரூபாய் உங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்கான சார்ஜஸாக கட்டணமாக அறவிடுவாங்க. ஓகே, அதே போல் நீங்கள் காலம் தாமதித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் எத்தனை வருட காலம் நீங்கள் உங்களுடைய காலத்தை தாமதப்படுத்துகிறீங்களோ, 1 வருடமா 2 வருடமா 3 வருடமா 4 வருடமா, வருட கணக்கில் நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் உங்களுடைய அந்த
என்ன சொல்கிறது, அதுக்கு எக்ஸ்பயர் ஆகிருக்கும் தானே. இந்த போன வருஷமே லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, காலாவதி ஆகிடுச்சு, அதுக்கு முந்தின வருஷம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அப்படி ஒவ்வொரு வருடத்துக்கும் 3 தினார் அபராதமாக, அதாவது தண்டப்பணமாக அறவிடப்படும். அதாவது நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஸ்ரீலங்கன் டிரைவிங் லைசன்ஸ், இலங்கையினுடைய ஓட்டுநர் அனுமதி பத்திரம், சாரதி அனுமதி பத்திரம் வந்து காலாவதி ஆகி 2 வருடம் ஆகிருச்சுன்னா 6 தினார், 1 வருடத்துக்குள்ளேன்னா 3 தினார், அதே 4 வருடம்னா 12 தினார், 3 வருடம்னா 9 தினார். இந்த மாதிரி 3 வருடத்துக்கு 3 வருடம் தண்டப்பணமாக கட்ட வேண்டி வரும். ப்ளஸ் 34 தினார் சார்ஜஸ். ஓகே, அதாவது நீங்கள் இங்கே ரினியூவல் பண்ணணுமா இருந்தால் அதே மாதிரி அவங்க கொடுப்பாங்க ஒரு லிஸ்ட் உண்டு. அந்த லிஸ்ட்டோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் போடணும். மெடிக்கல், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், கண் பார்வை டெஸ்ட், அது டெஸ்ட், இது டெஸ்ட்னு பல டெஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த டெஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 15 கிட்ட டெஸ்ட், என்ன சொல்கிறது, டெஸ்ட் இருக்கும் அப்படின்னாங்க, பரிசோதனை இருக்கும் அப்படின்றாங்க. அந்த பரிசோதனைகளை முடித்த பிறகு நீங்கள் அந்த பரிசோதனைக்குரிய ரிசல்ட்டோட, அதில் எந்த குறைபாடும் இல்லாத பட்சத்தில் அதோட நீங்கள் என்ன செய்யணும், தூதரத்துக்கு மறுபடியும் போனால் பேமெண்ட்டை கட்டினா அவங்க ஆரம்பிக்காத எல்லாத்தையுமே அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் ஓகே ஆகின பிறகு உங்களுடைய ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வந்து தூதரகத்துக்கு வரும். வந்த பிறகு உங்களுக்கு ஒன்று கால் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை இத்தனை மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுதான் ப்ரொசீஜர். இங்கே நீங்கள் உங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணணுமாக இருந்தால், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டில் ரினியூவல் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இலங்கையில் ரினியூவல் பண்ண போகும்போது விமான நிலையத்திலே இனி வரும் காலங்களில் இப்படின்றதுக்குள்ளே ரினியூவல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுடைய போர்டிங் பாஸையும் இந்த நாட்டுக்குரிய டிரைவிங் லைசன்ஸையும் காட்டி நீங்கள் உடனே உங்களுடைய போர்டிங் பாஸை வந்து அந்த இடத்துலையே காட்டிட்டு டிரைவிங் லைசன்ஸையும் ஆன் ஸ்பாட்லேயே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விடயம். அதே மாதிரி தான் இப்போ சாதாரணமாக இன்னொரு விடயம், இங்கே வந்து டிரைவராக நீங்கள் வரலை, ஆனால் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. குவைத்துடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் நீங்கள், ஆனால் இலங்கையினுடைய டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இங்கே டிரைவர் வீசாவில் வரல, ஹாரிஸ் வீசாவில் அல்லது வேறு ஏதாவது ஒரு வீசாவில் வந்துருக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது இந்த நாட்டில் உங்களுக்கு டிரைவராக வேலை செய்கிறதுக்கு. ஒரு ஹாரிஸ் வீசாவில், தப்பாக் வீசாவில் வந்துருக்குங்க. இப்போ உங்களுக்கு டிரைவர் வீசாவில் மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்படி வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தினார் மாதிரி கட்ட வரும் பணம், சார்ஜஸ், அவ்வளவுதான். தூதரகத்துக்கு கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய இலங்கையினுடைய சாரதி அனுமதி பத்திரம், பாஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அதை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணி, ஃபாரின் மினிஸ்ட்ரியில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாம்ப் வந்து நான் நினைக்கிறேன் 3 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் ஸ்டாம்ப் வரும். அந்த ஸ்டாம்பையும் நீங்கள் ஓகே பண்ணி அங்கே கட்டிட்டீங்கன்னா அங்கே என்ன செய்வாங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கு போட்டு செக் பண்ணுவாங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினலாக அப்படின்றத. ஓகே, இது ஒரிஜினல் தான் அப்படின்றத அங்கே சர்டிஃபை பண்ணின பிறகு அதை வந்து இங்கே அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு இந்த லைசன்ஸ் ஒரிஜினல் தான், இலங்கைக்குரிய சாரதி அனுமதி பத்திரம் தான் அப்படின்றத வந்து சீல் பண்ணி எம்பசியால் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நாம் எங்களுடைய எஸ்தமாரா, அதாவது முதலாவது டிரைவிங் லைசன்ஸ் நாம் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம போடக்கூடிய எல்எல்ஆர் இருக்குது தானே, லேர்னிங் என்ன சொல்லுவாங்களே, அந்த அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா ட்ரையல் காட்டி எக்ஸாம் எழுதி இங்கே நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். நாட்டில் லைசன்ஸே இல்லாத ஒருத்தருக்கு இங்கே லைசன்ஸ் எடுக்க முடியாது, நம்ம நாட்டில் போய் தான் ட்ரையல் காட்டி லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நினைக்கிறேன் இந்த தகவல் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மேலதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இருந்தால் ஏதாவது மறக்காமல் என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு, அதால் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே. இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம்.